நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறதுல ஈரான் தீவிரமாக இருக்கு அப்படின்ட்டு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருக்கு. அடுத்து 2 நாடுகளும் 7 நாட்களுக்கு மேலாக மோதலில் ஈடுபட்டு வருது. இதற்கிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானில் உள்ள 3 நியூக்ளியர் சைட்டான இஸ்ஃபகான், நடான்ஸ், ஃபோர்டோ எனப்படும் 3 நியூக்ளியர் சைட்டை அமெரிக்க இராணுவம் தாக்கியிருக்கு. அதில் ஈரானில் உள்ள ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டு நிலத்துக்கடியில் இருக்குது. இந்த நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டை அமெரிக்க இராணுவம் P-2 ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் மூலம் GPU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டை தாக்கியிருக்கு. இந்த GPU-57 இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் 13,600 வெயிட் கொண்டுள்ளது. இது வெடிப்பதற்கு முன்பு 200 அடி ஆழம் வரை நிலத்துக்கடியில் ஊடுருவும் திறன் கொண்டுள்ளது. GPU-57 இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் ஈரானில் நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டு தாக்கப்பட்டிருக்கு. 6 பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு US பிரசிடென்ட் தெரிவிச்சிருக்காரு. மீதம் உள்ள 2 நியூக்ளியர் சைட்டு சம்மரின் மூலம் 30 டொமாகோ மிசைல் மூலம் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு US பிரசிடென்ட் தெரிவிச்சிருக்காரு. இந்த தாக்குதல் ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே மார்னிங் வரை நடைபெற்றிருக்கு. இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு ஈரான் தெரிவிச்சு